ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோல நம்ம மை இசெகாய் லைஃப் சீசன் 1 எபிசோட் 3 பத்தி தான் பார்க்க போறோம். நீங்க இதுக்கு முன்னாடி அப்லோட் பண்ண எபிசோட்ஸ்லாம் பார்க்கலனா டிஸ்கிரிப்ஷன்ல ஐகான்ல பிளேலிஸ்ட் லிங்க் கொடுத்திருக்கேன். ஃபர்ஸ்ட் அதெல்லாம் பார்த்துட்டு வந்துடுங்க. அப்பதான் உங்களுக்கு ஸ்டோரி புரியும். ஓகே, வாங்க வீடியோக்குள்ள போலாம். இந்த எபிசோட் ஸ்டார்டிங்ல எல்லாரும் அந்த எர்த் டிராகனை தான் தேடிட்டு இருக்காங்க. அப்ப திடீர்னு பயங்கரமா காத்தடிக்கவோ இது கொஞ்சம் வித்தியாசமா இருக்குன்னு யோஜி கேக்குறான். இந்த இடத்துல இருக்க டிலைட் கேனியான்ல தான் இப்படி காத்து வரும்னு டீனா சொல்லவும், இன்னொரு சைடு அவங்க சொன்ன கேனியான நாங்க கண்டுபிடிச்சிட்டோன்னு ஒரு ஸ்லைம் சொல்லுது. அதுக்குள்ள எர்த் டிராகன் இருக்குமான்னு யோஜி யோசிக்கிறான். இப்ப ஸ்லைம்ஸ்லாம் அந்த டிராகன் கண்ணிலேயே பட மாட்டேங்குதுன்னு சொல்லவும், என்னோட ஸ்லைம்ஸால கண்டுபிடிக்க முடியலன்னு யோஜி சொல்றான். ஆனா அவங்க ரெண்டு பேரும் அதெல்லாம் ஒரு பிரச்சனை இல்ல, எங்களுக்கு உன் மேல நம்பிக்கை இருக்குன்னு சொல்லவும், என்ன போய் இவ்வளவு நம்புறாங்களே என்ன யோஜி ஒரு பிளாஷ்பேக்கை யோசிக்கிறான். அதுல அவனோட மேஜிக் லெவல செக் பண்றதுக்கு ஒரு கிறிஸ்டலை தொட சொல்லவும், நம்ம ஹீரோ லைட்டா கைய வச்சதுக்கே அது தூள் தூளா போகுது. இப்ப அடுத்த டெஸ்ட்ல இந்த பாறையை அட்டாக் பண்ணனு சொல்லவும், யூஜி அவனோட ஃபயர் மேஜிக்கை யூஸ் பண்ணி அந்த பாறையை அட்டாக் பண்றான். ஆனா அங்க இருந்த எக்ஸாமினர், நீ உன்னோட மேஜிக்கோட பேரை சொல்லாம யூஸ் பண்ணா அதோட பவர் கம்மியா தான் இருக்கும்னு சொல்றான். இப்படி ஒரு விஷயம் இருக்கான்னு யூஜி யோசிச்சுட்டு ஃபயர் பால்னு மேஜிக் யூஸ் பண்ணவும் அந்த பாறை பீஸ் பீஸா போயிடுச்சு. இதை பார்த்து எக்ஸாமினரே ஷாக் ஆகிட்டான். இப்ப யூஜி அன்னைக்கு மாதிரி நடக்காதுன்னு அவன் கிட்ட இருக்கிறதுல வீக்கான மேஜிக்கை அவன் ஸ்லைம்ஸ் மூலமா யூஸ் பண்ணி அங்க இருக்க மான்ஸ்டர்ஸை போட்டு தள்ளுறான். இதுக்கப்புறம் எந்த பிரச்சனையும் இல்லைன்னு யூஜி யோசிக்கிறான். அப்ப டீனா இந்த இடத்துல ஒரு மான்ஸ்டர் கூட இல்லைன்னு கேட்கவும், என்னோட ஸ்லைம்ஸ் அதை காலி பண்ணிருக்கணும்னு யூஜி சொல்றான். இதை கேட்டு அவங்க ஷாக் ஆகிட்டு, உன் ஸ்லைம்ஸ் அவ்வளவு ஸ்ட்ராங்கானு கேட்கவும், அவசரப்பட்டு வளரிட்டேனேன்னு யூஜி நினைக்கிறான். அந்த டைம்ல வானம் ஃபுல்லா பர்பிள் கலர்ல மாறுது. உடனே இதுவும் ஸ்லைம்ஸோட வேலையான டீனா கேட்கவும், இதுக்கும் எங்களுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லைன்னு யூஜி சொல்றான். இங்க சிட்டியோட பிரான்ச் சீஃப் ரயாட் இதை பார்த்துட்டு இருக்கும்போது சென்ட்ரல்ல இருந்து வந்த ஃபாதர் அங்க வராரு. இப்ப யூஜி அவன் ஸ்லைம்ஸ் கிட்ட கம்யூனிகேட் பண்றான். அதுங்களும் எந்த மான்ஸ்டரும் இருக்கிற மாதிரி தெரியல, நாங்க வேணா போய் செக் பண்றோம்னு சொல்லவோ, சரி ஓகே கேர்ஃபுல்லா இருங்கன்னு யூஜி சொல்றான். இங்க ஃபாதர் ப்ளூ மூன் வரதுக்கு முன்னாடி பெரிய ஆபத்து வரப்போகுதுன்னு அவர்கிட்ட இருக்க புக் ஆஃப் லெஜெண்ட்ஸை காட்டுறாரு. அதே டைம்ல ஏதோ ஒரு ஒளி கீழே வந்து விழவும் அந்த இடம் மொத்தமா வெடிச்சு செதறுது. அப்படி என்னடா வந்துச்சுன்னு பார்த்தா ஒரு ப்ளூ கலர் டிராகன் தாங்க வந்திருக்கு. இதே மாதிரி இருக்க டிராகனை தான் புக் ஆஃப் லெஜெண்ட்ஸ்ல போட்டிருக்காங்க. இப்ப யூஜிக்கு அந்த மான்ஸ்டரை பத்தி தெரியவோ 1 கிலோமீட்டருக்கு அங்கிட்டு ஒரு டிராகன் இருக்குன்னு சொல்றான். உடனே டீனா என்ன ஃபாலோ பண்ணுங்கன்னு அந்த கேனியானுக்கு எல்லாரும் ஓடிட்டு இருக்காங்க. அப்ப யூஜி அவன் டீம் கிட்ட கம்யூனிகேட் பண்ணி அவங்கள முன்னாடி போய் பார்க்க சொல்றான். அதுங்களும் போற வழியில இருக்க எல்லா மான்ஸ்டர்ஸையும் அழிச்சிருது. அந்த டைம்ல காத்து பயங்கரமா அடிக்கவோ அது எங்க இருந்து வருதுன்னு பார்த்தா ஒரு பாறைக்கு நடுவுல இருந்து வரவும், இதை ஃபர்ஸ்ட் யூஜி கிட்ட சொல்லணும்னு ஸ்லைம் சொல்லுது. இப்ப மான்ஸ்டர்ஸ்லாம் செத்து போய் கிடக்கவும், என்னோட ஸ்லைம்ஸ் நான் முன்னாடியே அனுப்பிட்டேன்னு யூஜி சொல்றான். உடனே நீ நல்ல வேலை பண்ணன டீனா பாராட்டுறா. இங்க உல்ஃப் பயந்து போய் ஓடிட்டு இருக்க. என்னடான்னு பார்த்தா ஒரு கரடி அவங்கள துரத்திட்டு வரவோ அதோட முதுகுல இருக்க ஒரு ஸ்லைம் மட்டும் ஃபயர் மேஜிக் யூஸ் பண்ணி அதோட கதையை முடிக்குது. ஏ குட்டி பையா, நீ மாஸ் பண்ணிட்டேன்னு உல்ஃப் சொல்லவோ, அப்ப நம்ம எங்க இருக்கோம்னு ஒரு ஸ்லைம் கேக்குது. பார்த்தா அந்த கேனியான விட்டு வெளியே வந்துட்டாங்க. இது எல்லாத்தையும் யூஜி கிட்ட சொல்லவும், சரி ஓகே நான் அவன சொல்றான். அந்த டைம்ல தரைய பழந்துட்டு எர்த் டிராகன் அங்க வரவும் அவங்க ரெண்டு பேரும் பயந்து ஓடிடுறாங்க. ஆனா யூஜி மட்டும் அதே இடத்துல இருக்கான். உடனே இங்க வந்துருன்னு டீனா சொல்லவும், நான் அதை அட்டாக் பண்ண போறேன்னு யூஜி சொல்றான். உன்னால அதை தோக்கடிக்க முடியாதுன்னு டீனா சொல்றா. இப்ப யூஜி ஃபர்ஸ்ட் வீக்கான மேஜிக்கை யூஸ் பண்ணுவோன்னு அவன் ஸ்லைம்ஸ் வச்சு நிறைய அட்டாக் பண்றான். ஆனா அது எர்த் டிராகனுக்கு ஒண்ணுமே ஆகல. இப்ப பதிலுக்கு அது ஒரு அட்டாக் பண்ணதுல ஒரு பாறை மட்டும் அவங்க ரெண்டு பேரும் மேல விழுகிறதுக்குள்ள யூஜி அவன் ஸ்லைம்ஸ் வச்சு காப்பாத்தவும், ஏப்பா தேங்க்ஸ் பான லீசா சொல்றா. இன்னொரு பக்கம் அந்த எர்த் டிராகன் ஒரு பால் மாதிரி மாறி உருண்டு வரவும் அவனோட எல்லா ஸ்லைம்ஸையும் வச்சு ஒரே டைம்ல அட்டாக் பண்றான். ஆனா அதுக்கு ஒண்ணுமே ஆகாம இவன் அட்டாக் பண்றதுக்கு வரும்போது கரெக்டா அந்த இடத்துல காத்தடிச்சு மொத்த இடத்தையும் தூசி ஆக்கிடுது. அப்ப யாராச்சும் அந்த டிராகனை பாத்தீங்களான்னு யூஜி கேட்கவும், அதுவும் முன்னாடிதான் இருக்கிற ஒரு ஸ்லைம் சொல்லுது. உடனே யூஜி ஹெல் ஃபயர் ஆஃப் டெசிமேஷன் மேஜிக் யூஸ் பண்ணவும் அந்த இடம் மொத்தமா வெடிச்சு செதறுது. இப்ப அவங்க ரெண்டு பேரும் அந்த இடத்துக்கு வந்து, நீ அதை கொன்னுட்டியா? கண்டிப்பா நீ எர்த் கீழே இருக்க ஃபியூவல்ல ஃபயர் மேஜிக் யூஸ் பண்ணி தான் அதை போட்டு தள்ளி இருப்பேன்னு சொல்லவும், ஆமாப்பா அப்படிதான் பண்ணு யூஜி சமாளிச்சிட்டு இருக்கான். இப்ப அட்வென்ச்சர் கில்டுக்கு போகவும், உங்களோட மிஷன் எர்த் டிராகனை இன்வெஸ்டிகேட் பண்றது தானே ஒரு பொண்ணு கேட்கறா. உடனே இவங்க ரெண்டு பேரும் நாங்க அதை தோக்கடிச்சிட்டோம்னு சொல்லவும் அந்த பொண்ணு ஷாக் ஆகிட்டு என்ன சொல்றீங்கன்னு கேட்கறா. அப்ப யூஜியோட ஸ்லைம் அதோட எலும்பு எடுத்து காட்டவும், உங்க டீம்ல ரோடிஸ் எங்கன்னு கேட்கறா. திரும்ப ஸ்லைம் அந்த டீம் மொத்தத்தையும் வெளியெடுக்குது. இது எல்லாத்தையும் பிரான்ச் சீஃப் ரயாட் கிட்ட சொல்லவும் அவரே ஷாக் ஆகுறாரு. இப்ப உங்களோட ரிவார்ட்னு சொல்லிட்டு 14 மில்லியன் உங்களுக்கு தராங்க. ஆனா யூஜி மட்டும் அந்த வயசானவன் போட்டோவை பார்த்துட்டு இருக்கும்போது ரயாட் அங்க வந்துட்டு உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும்னு சொல்றான். இப்ப சிட்டியோட பெரிய ஆளுங்களோட ஒரு மீட்டிங் போட்டு அந்த ப்ளூ டிராகன் ஆஃப் டிலைட்டை எப்படி தோக்கடிக்கிறன்னு பேசிட்டு நீ அந்த டிராகனை பத்தி சொல்லுன்னு கேட்கவும், யூஜி எப்படி சொல்றன்னு யோசிச்சுட்டு அவன் பாக்குற எல்லாத்தையும் அவனால ஞாபகம் வச்சுக்க முடியும்னு தாட்டோகிராஃபின்னு ஒரு மேஜிக் யூஸ் பண்ணி அதோட டிராயிங்கை காட்டவும் எல்லாரும் அதை பார்த்துட்டு இருக்காங்க. இப்ப ரயாட், ஃபாதர் நீங்க ஏதாச்சும் சொல்லுங்கன்னு சொல்லவும் அவர் புக் ஆஃப் லெஜெண்ட்ஸ் காட்டிட்டு இதே டிராகன் தான் இதுக்கு முன்னாடி வேற இடத்துல வந்தப்ப அந்த கான்டினென்ட்டை வெறும் 3 நாள்ல அழிச்சிருச்சுன்னு சொல்றாரு.
சொல்றாரு. இதை கேட்ட எல்லாரும் ஷாக் ஆகுறாங்க. இதை எப்படி தோக்கடிக்கிறதுன்னு ரயாட் கேட்கவும் அதுக்கு ஒரு டிவைன் எமிசரி தான் வரணும்னு ஃபாதர் சொல்றாரு. அப்ப ரயாட் அந்த டிராகன் எப்படி வந்துச்சுன்னு எனக்கு தெரியும்னு 30 வருஷத்துக்கு முன்னாடி ஸ்பிரிட் சமனிங் செரிமோனி நடந்துச்சு, அந்த ரிச்சுவல்னால இப்படி நடந்திருக்குமான்னு கேட்கவும் அந்த ரிச்சுவல் கரெக்டா நடந்துச்சானே எனக்கு தெரியலன்னு ஃபாதர் சொல்றாரு. அப்ப திரும்ப வானம் பர்பிளா மாறவும் யூஜியோட ஸ்லைம்ஸ்லாம் அந்த டிராகன் ஃபர்ஸ்ட் இருந்ததை விட பெருசாகிருச்சுன்னு சொல்லவும் இது எல்லாத்தையும் நம்ம ஹீரோ அவங்க கிட்ட சொல்றான். இதை கேட்ட எல்லாரும் இன்னும் 3 நாள்ல நம்ம சாக போறோம்னு புலம்பிட்டு இருக்காங்க. அந்த டைம்ல ரயா டென்ஷன் ஆகிட்டு நம்ம செத்தாலும் பரவாயில்ல, கண்டிப்பா அதை எதிர்த்து சண்டை போடணும்னு சொல்றான். இப்ப யூஜி அவன் டீமோட சாப்பிட்டுட்டு இருக்கான். அப்ப அந்த 2 பொண்ணுங்களும் நாங்களும் டீம்ல சேர்ந்து அந்த ப்ளூ டிராகனை எதிர்த்து சண்டை போட போறோம்னு சொல்லிட்டு அவங்க அந்த இடத்த விட்டு கிளம்புறாங்க. அப்ப ஃபாதர் அவனை கூட்டிட்டு போயிட்டு என்னோட பேரு ஃபாதர் ஸ்டைல்னு ஒரு பாக்ஸ்ல இருக்க டேகர் அவங்க கிட்ட கொடுக்கவும் யூஜி அதை கையில எடுக்கிறான். உடனே அதோட பவர்ஸ்லாம் அவனுக்கு தெரியுது. இதுக்கப்புறம் இந்த வெப்பன் உன்னோடதுன்னு சொல்லவும் நம்ம ஹீரோவும் அந்த டேகரை பாக்குறான். இப்ப கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த ஃபாதர் பிரேயர் பண்ணிட்டு இருக்காரு. இங்க யூஜிக்கு சுத்தமா தூக்கமே வரல. மார்னிங் மட்டும் எல்லாரும் ஃபைட் பண்ண போனாங்கன்னா எல்லாருமே செத்துருவாங்கன்னு யோசிக்கிறான். அப்ப அவனோட ஸ்லைம் கூப்பிட்டுட்டு அந்த டிராகன் இன்னும் பெருசாகிருச்சுன்னு சொல்லுது. இப்ப யூஜி எக்ஸாம்ல நடந்ததை யோசிக்கிறான். அதுல அவனோட பவர் வீக்கா இருந்துச்சான்னு கேட்கவும் நீ ரொம்பவே ஸ்ட்ராங்கா இருக்கான்னு எக்ஸாமினர் சொல்லியிருப்பான். இதை யோசிச்சு பார்த்த யூஜி என்னோட பெஸ்ட்டை கொடுக்கணும்னு சொல்றதோட இந்த எபிசோட் முடியுது. நீங்க நெக்ஸ்ட் எபிசோட் பார்க்கணும்னு வச்சீங்கன்னா நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களை நான் நெக்ஸ்ட் எபிசோட்ல பார்க்குறேன்.